யார் இந்த சர்பேஸ்வரர் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, சர்பேஸ்வரர் அப்படிங்கிறவரு சிவனோட ஒரு சக்தி வாய்ந்த அவதாரம். நரசிம்மரோட கோபத்தை அடக்கிறதுக்காக சிவன் இந்த அவதாரத்தை எடுத்தாரு அப்படின்னு. ஆனா இந்து மித்தாலஜில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு அரக்கன் தன்னோட அண்ணனை கொன்ன விஷ்ணுவை பழி வாங்குறதுக்காக பிரம்மா கிட்ட தவ இருக்காரு. அப்ப அவரோட தவத்தை பார்த்த பிரம்மா, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட கடவுள் நேர்ல வந்தா நீங்க என்ன வரம் கேட்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க அந்த அரக்கன் பாத்தீங்கன்னா பிரம்மா கிட்ட, இரவிலோ இல்ல பகலிலோ, வீட்டிற்கு உள்ளேயோ வெளியவோ, பூமியிலோ இல்ல வானத்திலோ எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு அழிவே வரக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பிரம்மா கிட்ட வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தனக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற ஆணவத்தோட 3 லோகத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்னதான் தன்னை கடவுள் அப்படின்னு அந்த அரக்கன் சொல்லிக்கிட்டாலும் அவனோட மகன் பிரகலாதன் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன். அதனால தன்னோட மகன் அப்படின்னு கூட பார்க்காம கொல்ல முடிவு பண்றான். அப்பதான் விஷ்ணு நரசிம்மரா அவதாரம் எடுத்து அந்த அரக்கனையே அழிப்பாரு. இருந்தாலும் அவரோட கோபம் குறையாது. இதனால ஒட்டுமொத்த தேவலோகமே பயத்துல இருக்கும்போது சிவன் வீரபத்னியும் காளியும் அனுப்பிச்சு நரசிம்மரை அடக்க சொல்வாரு. ஆனா அவங்களால முடியாது. கடைசி அந்த சிவனே சர்பேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்து நரசிம்மரோட கோபத்தை கட்டுப்படுத்தி சாந்தப்படுத்துவாரு.